முதலீடுகள் மற்றும் மியூச்சுவல் ஃபண்ட்ஸ் சந்தை அபாயத்திற்கு உட்பட்டவை. முதலீடு செய்யும் முன் நிபுணரை அணுகவும். ஹலோ காமன் மேன், வெல்கம் பேக் டு வெல்தி மைண்ட் செட் யூடியூப் சேனல். இன்றைக்கி நான் எதை பற்றி பேச போகிறோம் அப்படின்னா, 2026 நான் இப்போ தான் ஃப்ரெஷ்ஷாக வந்து என்னுடைய இன்வெஸ்ட்மெண்ட் ஜெர்னியை வந்து ஸ்டார்ட் பண்ணேன்னா அதை நான் எப்படி பண்ணுவேன் அப்படின்றது தான் உங்களுக்கு வந்து நான் சொல்ல போகிறேன். இந்த வீடியோ வந்து முழுசாக பாருங்கள். ஏன்னா எவ்வொரு ஸ்டேஜ்லேயும் நம்ம என்னென்ன பண்ணுன்றதை நான் வந்து உங்களுக்கு விளக்கமாக வந்து சொல்கிறேன். எதனால் இந்த பதிவு போடுறேன் அப்படின்னா, நம்ம சப்ஸ்கிரைபர்ஸ் வந்து நிறைய பேர் நம்மளை கால் பண்ணி கேட்குறப்ப, சார் நான் வந்து இப்போ தான் ஆரம்பிக்க போகிறேன், நீங்கள் வந்து ரொம்ப வருஷமாக வந்து செஞ்சிட்ருக்கிறீங்க, நீங்கள் செஞ்சதையெல்லாம் வந்து இப்போ நீங்கள் ஆரம்பிச்சிங்கன்னா எப்படி பண்ணுவீங்கன்னு சொன்னிங்கன்னா, நாங்கள் வந்து உங்களுடைய அனுபவத்தை வந்து எங்களுடைய இன்வெஸ்ட்மெண்ட்டுக்கு யூஸ் பண்ணிக்குவோம் அப்படின்னு சொல்கிறாங்க. இது வந்து எனக்கு வந்து ஒரு சரியான இதாக தான் பட்டது. அதனால் நான் இப்போ 2026 ஜனவரியில் தான் ஃபஸ்ட்டு என்னுடைய முதலீடை வந்து நான் ஆரம்பிக்கிறேன். இப்போ நான் வந்து ஒரு ஃப்ரெஷர், ஒரு early 20s இருக்கிறவன் அப்படின்னா என்ன பண்ணுவேன் அப்படின்றது தான் உங்ககிட்ட வந்து இப்போ நான் சொல்ல போகிறேன். வாங்க வந்து நம்ம வீடியோக்குள்ளார போகலாம். என்கிட்ட பொதுவாகவே வந்து எல்லாரும் கேட்குற கேள்வி என்னன்னு பார்த்தீங்கன்னா, என்கிட்ட கொஞ்சம் பணம் இருக்குது, அதை வந்து எப்படி முதலீடு செஞ்சு வளர்க்குறது? நீங்கள் வந்து 2026 முதலீடு செய்ய ஆரம்பிக்கிறீங்கனாக்கா எப்படி வந்து நீங்கள் செய்வீங்க? இப்போ மார்க்கெட் வந்து ஒரே குழப்பமான வந்து சூழ்நிலையில் இருக்குது. என்னென்னா, அமெரிக்கா வந்து டெய்லி வந்து ட்ரம்ப் ஒவ்வொன்றும் வந்து பண்ணிகிட்ருக்காரு. அடுத்தது இந்த ரஷ்யா வந்து பார்த்திங்கன்னா உக்ரைன் கூட 2022 பிப்ரவரியிலிருந்து இன்றைக்கி வரைக்கும் போர் வந்து போயிட்டுருக்கு. கிட்டத்தட்ட 4வது வருஷத்தை நெருங்கிட்டுருக்கு. இந்த சைனா அமெரிக்கா இந்த டேரிஃப் வார் ஓடிட்டுருக்கு. இந்தியா மேலே 500% புதுசாக வந்து டேரிஃப் போடுறேன்னு சொல்கிறாங்க. இத்தனை குழப்பத்துக்கு மத்தியிலையும் மார்க்கெட்டு ஒரு 2 நாளில் கடகடன்னு ஒரு 2000 பாயிண்ட் ஏறுது. திருப்பி ஒரு 5 நாள் 6 நாள் கடகடன்னு ஒரு 5000 பாயிண்ட் வந்து கீழே விழுது. நான் எந்த இடத்துல வாங்க, எந்த இடத்துல விற்க, இந்த மாதிரிலாம் வந்து ஒரே குழப்பமான ஒரு சூழ்நிலையில் இருக்கிறீங்க. ஸோ இந்த மாதிரி எந்த விதமான குழப்பங்களுமே தேவையில்லை. ஏன்னு சொன்னிங்கன்னா, நீங்கள் இன்வெஸ்ட் பண்ண போகிறது அடுத்த 15 வருஷத்துக்கோ 20 வருஷத்துக்கோ. மார்க்கெட்டு எவ்வளோ தூரம் வந்து கீழே விழுந்தாலும் அதை வந்து ஒரு பையிங் ஆப்பர்ச்சுனிட்டியாக வந்து பாருங்கள். மார்க்கெட்டு மேலே ஏறுறப்ப உங்களுடைய ரெகுலர் எஸ்ஐபி வந்து பண்ணிகிட்ருங்க. மார்க்கெட்டு கீழே இறங்குறப்ப பார்த்தீங்கன்னாக்கா, நீங்கள் வழக்கமாக பண்ணுறத விட கொஞ்சம் அதிகமாக இதுக்குன்னு ஒரு பணத்தை வந்து வச்சுக்கோங்க. மார்க்கெட் இறங்குறப்ப மட்டும் அதை வாங்குறது. மார்க்கெட் இறங்குறதுனா என்னென்னா, குறைஞ்சபட்சம் ஒரு 6% நீங்கள் வாங்கினதை விட இறங்கிச்சுனாக்கா நீங்கள் அடுத்தது ரீபை பண்ணுற டைம் வந்துருச்சுன்னு சொல்லி அர்த்தம். 10% இறங்கிடுச்சுனாக்கா நீங்கள் தாராளமாக வாங்கலாம். 15% 20%னாக்கா நீங்கள் வந்து கண்டிப்பாக வாங்கியே ஆகணும். இதுதான் வந்து ரூலு. ஸோ மார்க்கெட் இறங்குறது உங்களுக்கு வந்து ஒரு பையிங் ஆப்பர்ச்சுனிட்டின்றதை தயவுசெய்து வந்து புரிஞ்சுக்கோங்க. நானும் வந்து ஆரம்ப காலகட்டத்தில் ஒரு என்னோடய early 20s இருக்கிறப்ப மார்க்கெட்டு வந்து ஏறினா மட்டும்தான் சந்தோஷப்படுவேன். இறங்கினாக்கா டெய்லி காலையில் எந்திரிச்ச உடனே நம்ம வந்து நம்மளுடைய வேல்யூவை பார்த்துட்டு ஐயோ இவ்வளோ குறைஞ்சி போச்சு, இவ்வளோ அதிகமாச்சுன்னு நினச்சிக்கிட்டு இருந்தோம். ஆனால் ஒரு காலம் போக போக தான் அனுபவம் வந்து நமக்கு சொல்லி கொடுக்குது. நம்ம என்னென்னா, நீண்ட காலத்துக்கு வந்து வளர்க்க போகிறோம். ஒரு தேக்கு மரத்தை நீங்கள் வளர்க்குறீங்கனாக்கா, ஒரு சின்னதாக ஒரு நர்சரியிலேருந்து ஒரு கன்று வாங்கிட்டு வந்து வைப்பீங்க. அதை வந்து உங்கள் கண்ணு முன்னாடி உங்கள் உயரத்துக்கு வளர்கிறதுக்கே கிட்டத்தட்ட 10 வருஷம் ஆகும். ஆனால் அந்த 10 வருஷம் கழித்து அது வந்து ஒரு 40 அடி 50 அடிக்கு போகிறதுக்கு அடுத்த 5 வருஷம் இருந்தால் போதும். என்ன சொல்ல வரேன்னா, முதல்ல ஒரு 6 உங்களுடைய பணம் வந்து டபுள் ஆகிறதுக்கு ஒரு 7 வருஷம் 8 வருஷம் ஆகலாம். ஆனால் அதுக்கப்புறமேட்டு பார்த்தீங்கன்னாக்கா, உங்களுக்கு தெரியாமையே உங்கள் பணம் வந்து அடுத்த 2 வருஷத்தில் டபுளாக ஆரம்பிக்கும். அடுத்தது எவ்வரி இயர் உங்கள்கிட்ட இருக்கிற பணம் வந்து பவர் ஆஃப் காம்பவுண்டிங்கில் வந்து டபுள், ட்ரிபிள், 10 டைம்ஸ் 15 டைம்ஸ்னு வளர்ந்துக்கிட்டே இருக்கும். ஸோ நீங்கள் டைமிங் த மார்க்கெட்டு விட டைம் இந்த மார்க்கெட் வந்து ரொம்ப இம்பார்ட்டன்ட்ன்றதை தயவுசெய்து வந்து புரிஞ்சுக்கோங்க. சரி, இப்போ நம்ம வந்து பிகினராக இருக்கேன், எனக்கு வந்து ஒரு 20,000 30,000 இல்லை ஒரு 50,000 சம்பளம்னு கூட வச்சுக்கோங்க. நம்மளுடைய இலக்கு இல்லாமல் எந்த விதமான முதலீட்டையும் தயவு செய்து வந்து செய்யாதீங்க. உதாரணத்துக்கு நீங்கள் வந்து உங்களுடைய ரிட்டையர்மெண்ட்டுக்கு சேர்க்குறீங்க அப்படின்னே வச்சுப்போம். இந்த மாதிரி இளைஞர்கள் இப்போ இருக்கிறது ரொம்ப கம்மி. ஆனால் எல்லா இளைஞர்களும் கண்டிப்பாக நினச்சா இதை வந்து பண்ண முடியும். நீங்கள் உங்கள் ரிட்டையர்மெண்ட் கார்பஸ் 40 வயசில் ரிட்டையர் ஆகணும்னு நினைக்கிறீங்கன்னா, இன்றைக்கி உங்களுக்கு 21 வயசு 22 வயசு இருக்கும். அடுத்த 18 வருஷத்தில் உங்களுக்கு தேவையான கார்பஸை வந்து எந்த ஃபயரில் நீங்கள் ரிட்டையர் ஆக விரும்புகிறீங்க அப்படின்றத நிர்ணயிச்சிங்க. அதுக்கு தகுந்த மாதிரி உங்களுடைய இன்வெஸ்ட்மெண்ட்டும் இருக்கட்டும். நீங்கள் இப்போ
பிகினர் அப்படின்னு சொல்லிட்டு தான் இப்போ நம்ம வந்து ஆரம்பிச்சிருக்கோம். அதனால் எடுத்த உடனே உங்களுக்கு வந்து கோல் செட்டிங் எல்லாம் வந்து பண்ணுறது ரொம்ப கஷ்டமாக இருக்கும். நீங்கள் ஒரு நிதி ஆலோசகர் அணுகுனீங்கனாக்கா அவர் வந்து உங்களுக்கு கோல் செட்டிங் எல்லாம் வந்து சொல்லிக் கொடுப்பாரு. இல்லை நீங்கள் சொல்லி உங்களை விட கொஞ்சம் பெரியவங்க கிட்ட அனுபவம் வாய்ந்தவங்க கிட்ட வந்து இதை பற்றி விசாரித்து நீங்கள் வந்து பண்ண ஆரம்பிக்கலாம். இப்போ ஒரு பிகினராக இருந்தால் நீங்கள் வந்து என்ன பண்ணணும் அப்படின்றத இப்போ நான் சொல்ல போகிறேன். இந்த வீடியோ வந்து கடைசி வரைக்கும் பாருங்கள். அப்போ தான் உங்களுக்கு நான் என்ன சொல்ல வர்றேன்றது முழுசாக வந்து புரியும். ஃபஸ்ட்டு ஸ்டேஜ் வந்து ஏன் வந்து முதலீடு பண்ணணும், ஒய் இன்வெஸ்ட் அப்படின்ற கேள்வியை உங்களுக்குள்ளாரே நீங்கள் கேட்டுங்க. முதலீடு ஏன் அவசியன்றது 2 காரணங்களை வச்சு உங்களால் புரிஞ்சிக்க முடியும். ஒன்று வந்து பணவீக்கம், அதாவது இன்ஃப்ளேஷன். உங்கள் பணத்தை பீரோலையோ இல்லை சாதாரணமான ஒரு சேவிங்ஸ் அக்கௌண்ட்லேயோ வச்சுருந்தா அதோட மதிப்பு வந்து குறைஞ்சிக்கிட்டே தான் போகும். உதாரணத்துக்கு இந்தியாவோட பணவீக்கம் சராசரியாக 5லிருந்து 6% இருக்குது. இது 7%, 7.5% கூட ஒரு சதத்துக்கு வந்து வந்திருக்கு. நம்ம சராசரியாக 6ன்னே கூட வச்சுக்குவோம். 2020 50 ரூபாய்க்கு வாங்கின ஒரு சாப்பாடு வந்து இன்றைக்கி பார்த்திங்கன்னா 75 ரூபா கொடுத்தா தான் வந்து கிடைக்கும். அப்படின்னாக்கா 50% உங்களுடைய இன்ஃப்ளேஷன் வந்து 5 வருஷத்தில் உயர்ந்திருக்கு. இது நீங்கள் வந்து காம்பவுண்டிங்கில் தான் வந்து பார்க்கணும். இதை வந்து சிம்பிள் இன்ட்ரெஸ்ட்டில் பார்க்க முடியாது. அப்போ அட்லீஸ்ட் வந்து 6% வந்து இந்த இன்ஃப்ளேஷன் வந்து ஆயிருக்கு அப்படின்னு சொல்லிட்டு அர்த்தம். ஸோ நீங்கள் பணத்தை பணமாக வச்சுருந்தீங்கனாக்கா உங்கள் பணத்தோட மதிப்பை நீங்கள் இழந்துக்கிட்டே தான் வர்றீங்க அப்படின்றது தான் இதோடைய மீனிங்கு. இதுக்கு அடுத்தது பவர் ஆஃப் காம்பவுண்டிங்கு. நீங்கள் முதலீட்டோட மேஜிக்கே வந்து இங்கே தான் ஆரம்பிக்குது. நீங்கள் 10,000 ரூபாயை வந்து 12% ரிட்டர்ன்ஸுக்கு வந்து நீங்கள் முதலீடு பண்ணிங்கன்னா அடுத்த வருஷம் அந்த லாபத்துக்கும் சேர்த்து உங்களுக்கு வந்து வட்டி கிடைக்கும். உதாரணத்துக்கு 10,000க்கு 12% ஒரு வருஷத்துக்கு போட்டாக்கா உங்களுக்கு 1,200 ரூபா. 2வது வருஷம் பார்த்தீங்கன்னா இந்த 11,200க்கு தான் உங்களுக்கு வந்து ரிட்டர்ன்ஸ் வருமே தவிர முதல்ல போட்ட 10,000க்கு கிடையாது. இது சிம்பிள் இன்ட்ரெஸ்ட் இல்லை, காம்பவுண்டிங் இன்ட்ரெஸ்ட்டு அப்படின்றத வந்து புரிஞ்சுங்க. இதே மாதிரி அடுத்த 20 வருஷம் நடக்கும்போது இது வந்து மிகப்பெரிய தொகையாக வளர்ந்துருக்கும். அதாவது 10,000 11,200 ஆகும். 16,200 அதிலிருந்து திருப்பி 12%, திருப்பி 12%. இப்படி நீங்கள் வந்து யோசிச்சு பாருங்கள், உங்களுக்கே வந்து மலைப்பாக இருக்கும். நீங்கள் கம்மியாக டைம் கொடுத்தீங்கன்னா பவர் ஆஃப் காம்பவுண்டிங் கம்மியாக தான் வேலை செய்ய ஆரம்பிக்கும். பவர் ஆஃப் காம்பவுண்டிங்கிறது வேலை செய்ய ஆரம்பிக்கிறதே 8லிருந்து 10 வருஷத்துக்கு பின்னாடி தான். ஸோ 15வது வருஷத்துக்கு அப்புறமேட்டு நீங்கள் வந்து பயங்கரமான மேஜிக் வந்து பார்க்க ஆரம்பிப்பீங்க. இது நான் வந்து அனுபவம் இருக்கிறதுனால உங்களுக்கு சொல்கிறேன். எனக்கு 30 வருஷம் அனுபவம் இருக்குது. என்னுடைய 20 வருஷம் என்ன வந்து என்னுடைய இன்வெஸ்ட்மெண்ட் வளர்ந்துருந்ததோ அடுத்த 5 வருஷத்தில் அதை விட 4 மடங்கு அதிகமாக வளர்ந்துருச்சு. இதில் நான் வந்து லேமன் பிரதர்ஸ் கொலாப்ஸை வந்து பார்த்துருக்கேன், கொரோனா வைரஸை வந்து பார்த்துருக்கேன், அப்புறம் யூரோப்பில் நடந்த செல் ஆஃப் வந்து பார்த்துருக்கேன். இந்த மாதிரி 3-4 மேஜர் கிராஸு 50% 60% கிராஸே வந்து பார்த்திங்கன்னா நான் 3 டைம் கிராஸ் பண்ணி வந்திருக்கேன். இப்போ நம்ம வந்து ஸ்டே இன்வெஸ்டடாக இருந்தால் மட்டும்தான் பெரிய பணத்தை பண்ண முடியும் அப்படின்றத வந்து நீங்கள் வந்து புரிஞ்சுங்க. இப்போ ஒய் இன்வெஸ்ட் அப்படின்றதுக்கு வந்து நான் சொல்லிட்டேன். இப்போ அடுத்தது வந்து வேர் டு இன்வெஸ்ட்டு, அதாவது இந்திய சூழ்நிலையில் எங்கே வந்து இதை முதலீடு பண்ணுறது அப்படின்ற ஒரு குழப்பம் உங்கள் எல்லாத்துக்குமே வந்து இருக்கும். நீங்கள் பிகினர்ன்றதுனால இப்போ நீங்கள் வந்து லிஸ்டட் கம்பெனிஸு ஒரு 7,500 8,000, அதாவது உண்மையை சொல்லப்போனால் இந்த ரிஜிஸ்டர்டு நம்பர் ஆஃப் கம்பெனிஸ் இந்தியாவில் வந்து 75,000 கம்பெனிஸ்க்கு மேலே வந்து இருக்குது. இந்த லிஸ்டட் கம்பெனியே வந்து பார்த்தீங்கன்னாக்கா 25,000 30 கம்பெனி 30,000 கம்பெனிஸ்க்கு மேலே இருக்குது. நீங்கள் மியூச்சுவல் ஃபண்டுன்னு சொல்லி பார்த்தீங்கன்னா 7,500 மியூச்சுவல் ஃபண்டுக்கு மேலே இருக்குது. இவ்வளோ ஆப்ஷன்ஸை வச்சுக்கிட்டு உங்களுக்கு கண்டிப்பாக வந்து குழப்பமாக தான் இருக்கும். அதாவது ஒரு 5 ஸ்டார் ஹோட்டலுக்கு நாம் வந்து பஃபட் லஞ்சுக்கு வந்து போனோம்னா உங்கள் முன்னாடி ஒரு 300 ஐட்டம் வந்து வச்சுருப்பாங்க. உங்களால் எல்லா ஐட்டத்தையும் சாப்பிட்ணுன்னு உங்களுக்கு ஆசை இருக்கும். ஆனால் எதை சாப்பிட்றது, எதை சாப்பிட்டா நம்ம வந்து கொடுத்த பணத்துக்கு வந்து வேல்யூ அப்படின்றது உங்களால் வந்து தீர்மானிக்க முடியாத ஒரு குழப்பத்தில் போய் நிற்பீங்க. அதனால் இந்த இன்வெஸ்ட்மெண்ட்டுக்கு வந்து நிறைய வழிகள் இருக்குது. ஒன்று தங்கம், இது வந்து காலங்காலமாக வந்து கன்வென்ஷனாக பண்ணிகிட்டு இருக்கிறது. அடுத்தது ரியல் எஸ்டேட்டு, இதுதான் நம்ம பெரியவங்க பூராமே நமக்கு வந்து சொல்லி கொடுத்துட்டு போனது. அதாவது மில்லியனர்ஸ் வரைக்கும் இருக்கிற பெரியவங்க வந்து ரியல் எஸ்டேட் தான் சொல்லி கொடுத்துட்டு போனாங்க. அடுத்தது எஃப்டி, இது 3 வந்து நமக்கு வந்து எப்பயுமே ஒரு கன்வென்ஷனலான ஒரு இன்வெஸ்ட்மெண்ட்டு. ஆனால் ஒரு பிகினருக்கு வந்து இந்த 3 பண்ணாக்கா பண்ண முடியாது. ஏன்னு கேட்டிங்கன்னா அவங்ககிட்ட இருக்கிற பணமே வந்து சில 100களோ இல்லை சில 1000களோ தான் இருக்கும். இதை வச்சுட்டு உங்களால் கோல்டும் வாங்க முடியாது, ரியல் எஸ்டேட்டும் வாங்க முடியாது, எஃப்டிக்கு வந்து போக முடியாது. அதனால் உங்களுக்கு இருக்கிற ஒரே ஆப்ஷன் வந்து ஸ்டாக் மார்க்கெட் தான். அதுதான் மிகச்சிறந்த வழி. அதை ஏன் சொல்கிறேன் அப்படின்னீங்கன்னாக்கா,
இந்த லிக்விடிட்டி வந்து இதில் ரொம்ப அதிகம். ரியல் எஸ்டேட்டை ஒரு நிலத்தை விற்கிறதுக்கு வந்து பார்த்திங்கன்னா மாதக்கணக்காகும், சில நேரங்களில் வருஷக்கணக்கு கூட ஆகும். உங்களுக்கு எமர்ஜென்சின்னு தெரிஞ்சதுனாக்கா நீங்கள் வாங்கின விலையில் பாதி விலையில தான் கேட்பாங்க. அதனால் நீங்கள் ஒரு பங்குகளை வாங்கினாக்கா ஒரே நாளில் விற்று அதை உங்களுக்கு பணமாக்க முடியும். ரெண்டாவது வந்து ரிட்டர்ன்ஸு. கடந்த 10லிருந்து 15 வருஷத்தில் வந்து இந்தியாவோட நிஃப்டி 50யோட இண்டெக்ஸ் வந்து பார்த்திங்கனாக்கா இப்போ 12லேருந்து 14% வரைக்கும் லாபம் வந்து ஆவரேஜாக கொடுத்துருக்கு. கடந்த 40 வருஷங்களில் பார்த்தீங்கன்னாலும் 13.86% கன்சிஸ்டண்ட்டாக வந்து நிஃப்டி கொடுத்துருக்கு. ஆனால் கோல்டு 7லிருந்து 8% தான் கொடுத்துருக்கு. நீங்கள் எத்தனை 100 வருஷம் எடுத்து பார்த்தாலும் சரி 7%க்கு மேலே கொடுத்துருக்காது. ஒரு சில நேரம் 20 வருஷம் கூட எந்த ரிட்டர்ன்ஸ் இல்லாமல் இருந்திருக்கு. அதே மாதிரி நீங்கள் ரியல் எஸ்டேட்டுன்னு பார்த்தீங்கன்னா 3லேருந்து 4%க்கு மேலே உங்களுக்கு வந்து அதில் ரிட்டர்ன்ஸ் வராது. ஒருவேளை நீங்கள் 2000க்கு முன்னாடி வாங்கியிருந்தீங்கனாக்கா 6லேருந்து 7%க்கு மேலே உங்களுக்கு வர்றதுக்கு வாய்ப்பு இருக்குது. இப்போ நீங்கள் ரீசெண்டாக வாங்கியிருந்தீங்கனாக்கா அதிலேருந்து வர்றதுக்கு வந்து வாய்ப்பு இல்லை. சரி, இப்போ எங்கே இன்வெஸ்ட் பண்ணுறதுன்னு நமக்கு தெரிஞ்சு போச்சு. நம்மகிட்ட இருக்கிற காசுக்கு சில நூறுகளோ சில ஆயிரங்களுக்கோ வந்து நம்ம இந்த மாதிரி ரியல் எஸ்டேட்டுக்கோ கோல்டுக்கோ இல்லை எஃப்டிக்கோ போக முடியாது. ஷேர் மார்க்கெட்டில் தான் போகணும்னு முடிவு பண்ணியாச்சு. இப்போ நம்மளுடைய ஸ்ட்ராட்டஜி என்ன அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னாக்கா, ஒரு பிகினராக இன்றைக்கி வந்து நான் வந்து தனிப்பட்ட முறையில் வந்து ஆரம்பிக்கிறேன் அப்படின்னு சொல்லி சொன்னாக்கா, நான் வந்து இண்டிவிஜுவல் ஸ்டாக்கை தேடி வந்து போக மாட்டேன். ஏன்னா எனக்கு வந்து அந்த நிறுவனத்தை பற்றி ஒரு ஆழ்ந்த அறிவு வந்து எனக்கு கிடையாது. ஏன்னா இப்போ கம்பெனியோட பேலன்ஸ் ஷீட் வந்து படிக்க தெரியணும். அப்புறம் அந்த கம்பெனி லாபகரமாக வந்து இன்றைக்கு வரைக்கும் இருக்கலாம், ஃப்யூச்சரில் அது எப்படி இருக்கும், அந்த பிஸ்னஸ் எப்படி இருக்குன்ற ஜட்ஜ் பண்ணுற கெப்பாசிட்டி வந்து எனக்கு இல்லாமல் போகலாம். இதுக்காக நம்ம என்ன பண்ணணும்னு கேட்டாக்கா, இன்வெஸ்ட் பண்ணாமையே விட்டுறலாமான்னா கிடையாது. இது நாம் வந்து ஒரு தனிப்பட்ட முறையில் ஒரு ரேஸ் கார் எடுக்கிறோமா, இல்லை வந்து காரில் போகிறோமா, பஸ்ஸில் போகிறோமா, இல்லை ட்ரெயினில் போகிறோமா அப்படின்றது தான். இப்போ நம்ம ட்ரெயினில் போகிறோன்னு வச்சுக்கோங்களேன். உதாரணத்துக்கு சென்னையிலேருந்து மும்பைக்கு போகிறோன்னாக்கா அது சென்னை சென்ட்ரலில் கண்டிப்பாக எடுப்பாங்க. மும்பையில் கொண்டு போய் அந்த சத்ரபதி சிவாஜி டெர்மினலில் கொண்டு போய் இறக்கிடுவாங்க. அதனால் நீங்கள் ட்ரெயின்ன்றது மியூச்சுவல் ஃபண்டு. நீங்கள் இந்த மாதிரி தனித்தனியாக வந்து ஃபண்டுகளெல்லாம் வந்து அலையாமல் நீங்கள் வந்து 3 ஃபண்டில் வந்து நீங்கள் இன்வெஸ்ட் பண்ணிங்கன்னா வந்து போதும். இதுக்கு நீங்கள் வந்து ஒரு பெரிய லெவலில் முதலீடு பண்ண போகிறீங்க, கோல் செட்டிங் பண்ண போகிறீங்கன்னா ஒரு ஃபினான்சியல் கன்சல்டன்ட் அணுகி அவருடைய அட்வைஸை எடுத்துக்கிட்டு உங்களுடைய கோல் பேஸ்ட் இன்வெஸ்ட்மெண்ட்டை ஸ்டார்ட் பண்ணுங்கள். இல்லை நான் இப்போ வந்து ஜஸ்ட்டு ஸ்டார்ட் பண்ணுறேன், ஃப்யூச்சரில் நான் வந்து என்னோடய கோலை வந்து நிர்ணயிச்சுக்கிறேன் அப்படின்னு சொல்லி சொல்கிறவங்க இந்த 3 ஃபண்டை வந்து மொத்தம் தேர்ந்தெடுங்க. இதே வந்து நீங்கள் 1 கோடி ரூபா வரைக்கும் போகிறத கூட இந்த 3 ஃபண்டே வந்து போதுமானது. இதில் ஃபஸ்ட்டு வந்து நான் உங்களுக்கு வந்து சொல்லக்கூடியது வந்து நிஃப்டி 50 ஆர் நிஃப்டி நெக்ஸ்ட் 50 இண்டெக்ஸு. இதில் வந்து பார்த்தீங்கன்னாக்கா நீங்கள் ஏதாவது ஒன்றை வந்து தேர்ந்தெடுத்துங்க. இந்தியாவோட இந்த இண்டெக்ஸ் வந்து எப்படி அமைஞ்சிருக்குன்றத உங்களுக்கு நான் இப்போ வந்து விளக்கமாக சொல்கிறேன். டாப் 100 கம்பெனிஸ் வந்து லார்ஜ் கேப் கம்பெனிஸ்ன்னு சொல்லுவாங்க. அதாவது இந்த மார்க்கெட் கேபிட்டலைசேஷனில் நம்பர் 1லேருந்து நம்பர் 100 வரைக்கும் இருக்கிற கம்பெனிஸ் வந்து லார்ஜ் கேப் கம்பெனிஸு. இந்தியாவில் மிகப்பெரிய கம்பெனின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா நம்ம சொல்லி தெரிய வேண்டியதில்லை. ரிலையன்ஸு, ரெண்டாவது வந்து ஹெச்டிஎஃப்சி பேங்க் இருக்குது, மூணாவது வந்து டிசிஎஸ் இருக்குது. இந்த மாதிரி 100 கம்பெனிஸ் வந்து லார்ஜ் கேப் கம்பெனிஸ்ன்னு சொல்லுவாங்க. 101லேருந்து 250 வரைக்கும் இருக்கிறத வந்து மிட் கேப் கம்பெனிஸ்ன்னு சொல்லுவாங்க. 251லேருந்து அதுக்கு கீழே இருக்கிறது எல்லாமே வந்து ஸ்மால் கேப் கம்பெனிஸ்ன்னு தான் வந்து சொல்லுவாங்க. நீங்கள் எந்த மியூச்சுவல் ஃபண்டு வாங்கினீங்கனாலும் இந்த டாப் 250க்குள்ளாரியே தான் வந்தாகணும். அதனால் நீங்கள் வந்து 10 ஃபண்டு, 20 ஃபண்டு, 30 ஃபண்டுன்னு சொல்லிட்டு கண்டதெல்லாம் வாங்கிட்டு இருந்தீங்கன்னாக்கா ஓவர்லேப் ஆகிட்டே தான் போகுமே தவிர உங்கள் பணம் வந்து கண்டிப்பாக வளர போகிறதில்ல. அதனால் குறிப்பாக தேர்ந்தெடுத்து நீங்கள் வாங்குங்க. இப்போ நீங்கள் வந்து பிகினராக இருக்கிறதுனால ஸ்டாக் மார்க்கெட்லேயும் இருக்கணும், அதே மாதிரி கோல்டு, சில்வர் இதுலேயும் வந்து இன்வெஸ்ட் பண்ணணும், ரியல் எஸ்டேட்லேயும் இன்வெஸ்ட் பண்ணணும். மற்றபடி இந்த ஸ்டாக் மார்க்கெட் கொடுக்குற வேகமான வளர்ச்சியிலையும் வந்து பங்கு பெறணும். இந்த எல்லாத்தையும் உள்ளடக்கியது தான் இப்போ நான் சொல்கிற போர்ட்ஃபோலியோ. 3 ஃபண்டு. ஒன்று நிஃப்டி 50 இல்லை நிஃப்டி நெக்ஸ்ட் 50. இது ரெண்டில் ஏதாவது ஒன்று வந்து எடுத்துங்க. இதுக்கு அடுத்தது மிட் கேப்பு 150 இண்டெக்ஸ் ஃபண்டு. இது எந்த கம்பெனி எந்த ஏஎம்சியாக மட்டும் இருக்கலாம், தப்பே கிடையாது. எல்லாமே ஒரே ரிசல்ட்டை தான் கொடுக்கும். ஏன்னு கேட்டிங்கன்னா நிஃப்டி 50 உங்களுக்கு வேறு, எனக்கு வேறு, ஒரு ஏஎம்சிக்கு வேறு, இன்னொரு ஏஎம்சிக்கு வேறு கிடையாது. எல்லா ஏஎம்சிக்கும் ஒன்றே தான், எல்லாத்துலேயும் ஒரே ரிட்டர்ன்ஸ் தான் வரும். எந்த ஏஎம்சினே நீங்கள் பார்க்க தேவையில்லை. ஸோ நிஃப்டி 50 ஆர் நிஃப்டி நெக்ஸ்ட் 50. அடுத்தது ஒரு மிட் கேப் 150 இண்டெக்ஸ் ஃபண்டு ஒன்று. இது எடுத்துட்டிங்கனாக்கா நீங்கள் வந்து ஃபஸ்ட்டில் ஆரம்பித்து 250 கம்பெனி வரைக்கும் நீங்கள் கவர் பண்ணியிருந்திருப்பீங்க.
இதுக்கு மேலே நீங்கள் ரியல் எஸ்டேட்டு, கோல்டு இதெல்லாம் வந்து பண்ணணும். அப்போ ஒரு மல்டி அசட் அலோகேஷன் ஃபண்டை ஒன்று தேர்ந்தெடுத்துங்க. ஸோ இந்த 3 ஃபண்டு வந்து உங்களுக்கு போதுமானது. ஒரு மல்டி அசட் அலோகேஷன் ஃபண்டில் ஈக்விட்டி இருக்கும், டெப்ட் இருக்கும், அப்புறம் கோல்டு இருக்கும், சில்வர் இருக்கும், ரியல் எஸ்டேட் இருக்கும், எல்லாமே இருக்கும். ஸோ ஒரு மல்டி அசட் அலோகேஷன் ஃபண்டு, ஒரு நிஃப்டி இண்டெக்ஸ் ஃபண்டு, அடுத்தது மிட் கேப்பு 150 இண்டெக்ஸ் ஃபண்டு. இந்த 3 ஃபண்டில் நீங்கள் வந்து ஒரே மாதிரி பிரித்து இன்வெஸ்ட் பண்ணிகிட்டே வாங்க. ஒன்றில் அதிகம் ஒன்றில் கம்மி அப்படின்னு பண்ணாதீங்க. ஏன்னா நீங்கள் அதிகமாகிறதுல மட்டும் நான் இன்வெஸ்ட் பண்ணிகிட்டே இருக்கிறேன்னீங்கன்னா நீங்கள் அதிக விலை கொடுத்து ஏற்கனவே வந்து 10 ரூபாய்க்கு வாங்கின பொருளை நீங்கள் 12 ரூபா 13 ரூபாய்க்கு வாங்கிட்டு இருப்பீங்க. அதே சமயத்தில் இந்த குறைஞ்சிட்டு இருக்கிற ப்ரைஸில் வந்து பார்த்திங்கன்னா அது அதிக குவான்டிட்டி வாங்குகிற ஒரு ஆப்பர்ச்சுனிட்டியை மிஸ் பண்ணியிருந்திருப்பீங்க. அதனால் அந்த தப்பை பண்ணாமல் எல்லாத்துலேயும் ஒரே மாதிரி வந்து இன்வெஸ்ட் பண்ணுங்கள். அப்போ தான் உங்களுக்கு வந்து நிலையான வளர்ச்சி கிடைக்கும். இதுக்கு அடுத்தது ரிஸ்க்கு வந்து இதில் ரொம்ப குறைவு. அதே மாதிரி எக்ஸ்பென்ஸ் ரேஷியோவும் ரொம்ப கம்மி. ஸோ எப்படி இன்வெஸ்ட் பண்ணணும் அப்படின்ற ஸ்ட்ராட்டஜி வந்து உங்களுக்கு நான் வந்து சொல்லி கொடுத்துட்டேன். இதுக்கு அடுத்தது தி லாஜிஸ்டிக்கு. இதை முதலீடு செய்ய தேவையானவை என்ன அப்படின்னாக்கா நிறைய ஆப் இருக்குது. ஸோ இந்த டைரக்ட் ஆப் மேலெல்லாம் எனக்கு பெருசாக வந்து நம்பிக்கை கிடையாது. ஏன்னா அதில் முன்னாடி வந்து நிறைய பேடு எக்ஸாம்பிள்ஸ் வந்து நிறையா இருக்குது. அதனால் அதை பற்றி நம்ம வந்து பேச வேண்டாம். நீங்கள் வந்து ஒரு தனிப்பட்ட முறையில் இந்த ஏதாவது ஒரு ஃபண்டு புரோக்கரை வந்து அணுகி, இல்லை ஒரு மியூச்சுவல் ஃபண்டு அட்வைசர் அணுகி, இல்லை ஒரு ஃபினான்ஷியல் கன்சல்டன்ட் அணுகி உங்களுக்கு தேவையான ஒரு ஆப்பை வந்து நீங்கள் வாங்கிக்கலாம். அதை வாங்கிட்டு அவர் சொல்கிறதபடி வந்து நீங்கள் முதலீடு பண்ணலாம். நீங்கள் டேக்ஸ் சேவிங்க்கு வந்து யூஸ் பண்ணணும்னு நினச்சிங்கனாக்கா இஎல்எஸ்எஸ் ஃபண்டை வந்து நீங்கள் தேர்ந்தெடுத்துங்க. இது வந்து ஒரு அடிஷனல் ஆப்ஷன் தான். இது வருஷத்துக்கு வந்து ஒரு 1.5 லட்ச ரூபா வரைக்கும் உங்களுக்கு இஎல்எஸ்எஸ் ஃபண்டில் போட்டிங்கனாக்கா டேக்ஸ் பெனிஃபிட்டுக்கு இருக்கும். நீங்கள் பிகினர்ன்றதுனால இப்போ இம்மீடியட்டாக வந்து உங்களுக்கு டேக்ஸ் பெனிஃபிட் தேவையில்லைன்றது என்னுடைய கருத்து. இதுக்கு அடுத்தது பார்த்திங்கன்னா ஒரு முக்கியமான மந்திரம், இந்த எஸ்ஐபி அண்டு டாலர் காஸ்ட்டு ஆவரேஜிங் மெத்தடு. இது 2026 மார்க்கெட் வந்து உச்சத்தில் இருக்கலாம். இப்போ பயப்படாமல் இருக்க எஸ்ஐபி தான் வந்து சிறந்த வழி. நீங்கள் மொத்தமாக 1 லட்சம் போடுறதுக்கு பதிலாக மாதம் 5,000 அல்லது 8,000 ரூபா இல்லை ஒரு 10,000 ரூபா அப்படின்னு சொல்லி பிரித்து இந்த 3 இண்டெக்ஸு நான் வந்து சொன்னதில் வந்து பார்த்தீங்கன்னாக்கா நீங்கள் போடுங்க. மார்க்கெட்டு ஏறும்போதும் வாங்குவீங்க, இறங்கும் போதும் வாங்குவீங்க. இதனால் நீங்கள் வாங்கும் விலை சராசரியாக வந்து அதாவது ஆவரேஜ் ஆகிடும். இதுக்கு தான் டாலர் காஸ்ட் ஆவரேஜிங் அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறோம். ஸோ இதை எப்படி பண்ணணுன்றதை வந்து நீங்கள் தாராளமாக உங்கள் கையில் இருக்கிற ஒரு மொபைல் ஃபோனை வச்சுட்டு நீங்கள் வந்து செஞ்சுக்கலாம். ஒரு உதாரணத்துக்கு நீங்கள் ஏற்கனவே வச்சுருக்கிற எந்த ஆப்பாக இருந்தாலும் சரி, இல்லை எந்த ஒரு ஃபண்ட் ஹவுஸாக இருந்தாலும் சரி, அதில் வந்து பை ஆப்ஷன் வந்து கொடுத்து பாருங்கள். வெறும் 500 ரூபா, ஈவன் 100 ரூபாவில் கூட உங்களால் இன்வெஸ்ட் பண்ணக்கூடிய மியூச்சுவல் ஃபண்ட்ஸ் எல்லாம் வந்து இருக்குது. அதனால் நீங்கள் வந்து இந்த எஸ்ஐபி வந்து எந்த ஒரு ஃபண்ட் ஹவுஸ் தேர்ந்தெடுத்தாலும் சரி, நீங்கள் அதை நல்லா ரிசர்ச் பண்ணிவிட்டு அவங்களுடைய கிரெடிபிலிட்டிலாம் பார்த்துட்டு நீங்கள் வந்து எஸ்ஐபியில் வந்து டிடக்ட் ஆகிற மாதிரி நீங்கள் செட் பண்ணிட்டீங்கன்னாக்கா ஆட்டோமேட் ஆகிடும். ஸோ ஆட்டோமேட் பண்ணிங்கனாக்கா உங்கள் கையில் வந்து 5ஆம் தேதிக்கு மேலே நீங்கள் வெட்டியாக செலவு பண்ணுறதுக்கு கையில் காசு இருக்காது. இருக்கிற காசை வச்சுட்டு நீங்கள் சமத்தாக இருக்கிறதுக்கு வந்து பார்ப்பீங்க. அதனால் ஸோ எல்லாருமே இந்த இன்வெஸ்ட்மெண்ட்டுன்றதில் எப்பயுமே ஒரு உறுதியாக இருங்க. நீங்கள் முதலீடு செய்ய சரியான நேரம் எதுன்னு சொல்லி கேட்டிங்கனாக்கா இன்றைக்கி தான். அதாவது நீங்கள் ஒரு மரத்தை வச்சு அதிலிருந்து பழத்தை பறிக்க ஆசைப்பட்டீங்கன்னாக்கா இன்றைக்கி வச்சு நாளைக்கு வந்து பழத்தை பறிக்க முடியாது. உங்கள் அப்பாவோ தாத்தாவோ அந்த மரத்தை வச்சுருந்தா தான் இன்றைக்கி அந்த பணலை வந்து நீங்கள் அனுபவிப்பீங்க. அந்த மாதிரி தான் இன்வெஸ்ட்மெண்ட்டும். நீங்கள் 60வது வயசில் அதோடைய பலன் அந்த பழத்தை வந்து நீங்கள் சாப்பிட்ணுன்னு சொல்லி நினச்சிங்கன்னா 20வது வயசுலேயே அதை வந்து நீங்கள் ஆரம்பிச்சிருக்கணும். ஸோ எப்பயுமே சரியான நேரம்னு கேட்டாக்கா இன்றைக்கி தான், இல்லாட்டினாக்கா 10 வருஷத்துக்கு முன்னாடி அப்படின்னு தான் சொல்லுவோம். நீங்கள் பிகினர்ன்றதுனால இன்றைக்கின்னு வந்து சொல்கிறேன். எப்பயுமே லாங் டேர்ம் பேசிஸில் வந்து இன்வெஸ்ட் பண்ணுங்கள். அப்போ தான் வந்து ஒரு பெரிய செல்வத்தை வந்து பவர் ஆஃப் காம்பவுண்டிங்கில் உருவாக்க முடியும். நீங்கள் இன்ஸ்டண்ட்டாக வந்து கையில் வந்து நான் டெரிவேட்டிவ்ஸ்க்கு போகிறேன், நான் எஃப்என்டோ போகிறேன்னு சொல்லி பண்ணிங்கனாக்கா செபியே வந்து சொல்லியிருக்காங்க 99% ஆளுங்க அதில் பணத்தை இழந்துக்கிட்டு தான் இருக்கிறாங்க. பெரிய பெரிய ஃபண்ட் ஹவுஸ் எல்லாம் லட்சக்கணக்கான கோடிகளோடு அதை வந்து விளையாடுறாங்க. அவங்க விளையாட்டில் உங்களால் கண்டிப்பாக போய் ஒரு கை போட முடியாது. அதனால் 3 சீட் ஆடுறதுக்கு ட்ரை பண்ணாதீங்க. உங்கள் முதலீட்டு பயணத்தை இன்றைக்கே வந்து ஆரம்பிங்க. இந்த வீடியோ வந்து உங்களுக்கு பிடிச்சிருந்தாக்கா இதை லைக் பண்ணுங்கள். உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கும் வந்து ஷேர் பண்ணுங்கள். அவங்களையும் பார்க்க வற்புறுத்துங்க. நன்றி, வணக்கம்.